சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ராகி ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். எல்லாமே கால்சியம், அயர்ன் ரிச்ன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். முதல்ல ராகி ப்ரௌனி, 2வது ராகி பிஸ்கட் பார்க்க போறோம். பேக்கரி ஸ்டைல்ல பண்ண போறோம். 3வது ராகில தட்டை இட்லி. அதுக்கப்புறமா ராகி சேமியால ஒரு புட்டு பண்ண போறோம். எல்லாமே 20 நிமிஷத்துல பண்ணிரலாம். சிம்பிளா, ஹெல்தியா ராகி ப்ரௌனி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல மைதா, பட்டர், அதுக்கப்புறமா ஒயிட் சுகர் இல்லாம பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. நீங்க வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது கூட கண்டிப்பா இத சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கூட குடுத்து விடலாம். ஈவினிங் டீ, காஃபிக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான மேட்சா இருக்கும். இது வந்து ஒரு 1 வீக் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாது. மேல ஐஸ்கிரீம் வச்சும் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேவ ரெடி பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ட்ரேவ எப்படி ரெடி பண்றதுன்னு காட்டுறேன். அந்த எட்ஜஸ மட்டும் நீங்க கட் பண்ணிட்டு இந்த மாரி வச்சுட்டீங்க அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா டார்க் சாக்லேட். இத வந்து நம்ம பாதியா கட் பண்ணிட்டு, ஒரு 70 கிராம் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 70 டூ 100 கிராம் உங்களுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ இத வந்து ஒரு பவுல்ல போட்டுட்டு, ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஃப்ளேவர் இல்லாம. ஒரு 1/4 கப் ஆயில் போட்டுக்கலாம். இத வந்து டைரக்ட்டாவும் நீங்க வந்து உருக்கி எடுக்கலாம். அதாவது மெல்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, டபுள் பாய்லர் மெத்தட்ல கூட நீங்க பண்ணலாம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதாவது கீழ தண்ணி வச்சுட்டு, மேல ஒரு கண்டெய்னர் வச்சுட்டு, அப்படி கூட நீங்க இத வந்து உருக்கி எடுத்துறலாம். ஸோ, இதுக்கப்புறமா 3 முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ். இதுல முட்டை பிடிக்காதவங்க தயிர் வந்து ஒரு 1/4 கப் ஆட் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே பண்ணாலுமே நீங்க நல்லா வந்து பீட் பண்ணிடணும். இப்போ ப்ரவுன் சுகர். 3/4 கப் போடுறோம். ப்ரவுன் சுகர், நாட்டு சர்க்கரை, வெல்லம். ஸோ எது வேணாலும் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை எல்லாம் பவுடராவே கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பீட் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணுங்க. அந்த முட்டையும், அந்த சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி, அந்த சுகர் வந்து கரைஞ்சு வரணும். நம்ம கேக்குக்கு மாதிரி 1, 2 வந்து நம்ம அடிச்சு எடுக்க முடியாது. ப்ரௌனி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷைனிங்கா வேணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கணும். ரொம்ப ஓவராவும் நீங்க பீட் பண்ணாதீங்க. இப்போ மெல்ட் பண்ணி வச்ச அந்த சாக்லேட்ட வந்து இதில போடுறோம். இந்த ஸ்டேஜ்ல இது வந்து சூடா இருக்கக்கூடாது. வார்மா இருந்தா கூட ஓகே. பட் சூடா இல்லாம பார்த்துக்கங்க. அதனால தான் முன்னாடியே வந்து நம்ம டார்க் சாக்லேட் வந்து உருக்கி எடுத்து வச்சுக்கணும்னு சொல்றோம். அதே சமயம் ரொம்ப நேரம் வந்து டார்க் சாக்லேட்ட உருக்குனீங்க அப்படின்னா, அது ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஷைனிங்கா வந்துருச்சு. இப்போ ராகி மாவு, கோதும மாவு, அதுக்கப்புறமா கோகோ பவுடர். இதெல்லாம வந்து 1/4 கப் வந்து நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கலாம். இல்லன்னா அத ஸ்கிப் பண்ணிடலாம். நான் நெறைய ப்ரௌனீஸ்ல வந்து நான் பேக்கிங் பவுடர்லாம் போட மாட்டேன். நான் ராகிங்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து போட்டுருக்கேன் அவ்வளோதான். ஸோ இந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து ஈவனா வந்து மிக்ஸ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அந்த மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கங்க. விஸ்க் இருந்ததுன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஷைனிங்கான பேட்டர் மாதிரி வரும். ப்ரௌனியே 2, 3 விதமா பண்ணுவாங்க. ஒரு ஒரு சில ப்ரௌனீஸ் வந்து திக்கா இருக்கும். ஒரு சில ப்ரௌனீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தின்னா இருக்கும். ஸோ ப்ரௌனி அப்படிங்கிறது கேக் மாதிரி இருக்காது. ஸோ கொஞ்சம் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு ஷைனிங்கா தான் இருக்கணும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ சாக்லேட் சிப்ஸ். என்கிட்ட வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் இல்லங்கிறதுனால, நான் ஒயிட் வந்து போட்டேன். நீங்க வந்து டார்க் சாக்லேட்டையே வந்து சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி கூட போடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம பேக்கிங் ட்ரேல ஊத்திரலாம். இத வந்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்ல அவன்ல வைக்கலாம். ஓடிஜி அவன் அப்படிங்கும்போது 10 மினிட்ஸ் 250 டிகிரில நீங்க ப்ரீஹீட் பண்ணிட்டு, 30 மினிட்ஸ் 180 டிகிரில பேக் பண்ணீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். கடாய் பிரஷர் குக்கர் அப்படிங்கும்போது 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல, அதுக்கப்புறமா வந்து ஒரு 30 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணீங்கன்னா, அதுவுமே ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். நீங்க பிரஷர் குக்கர்னா மட்டும் விசில் கேஸ்கட்ட கண்டிப்பா ரிமூவ் பண்ணிடணும். இப்ப பாருங்க நம்ம உள்ள வச்சுர்றோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சாக்லேட் சிப்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்க வந்து வால்நட், பாதாம், முந்திரி இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். நான் ஓட்ஸ்லயுமே வந்து ப்ரௌனி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான ப்ரௌனி. நீங்க உத்தமி கிச்சன்ல போய் பார்த்தா தெரியும்.
இப்போது நம்ம அவன்லேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா ஓரளவுக்கு ஃபஜ்ஜியாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா மைதா, ஒயிட் சுகர் எல்லாம் இல்லாதனால. நான் சொன்ன மாதிரி எக்குக்கு பதிலாக நீங்கள் வந்து தயிர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ராகி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ. ராகியே டோட்டலாக போட்டாலும் உங்களுக்கு அந்த ப்ரௌனி உடஞ்ச மாதிரி ஆகும். ஸோ நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயுமே நான் வந்து கூடி சீக்கிரமாக வீடியோ போடுறேன். இந்த ராகி ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இது மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கோதுமை மாவோ மைதா இதுவுமே பிடிக்கலன்னா முழுக்க முழுக்க ராகிலேயே பண்ணலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கிராக் ஆகி கொஞ்சம் உதிர்ற மாதிரி இருக்கும். ராகி அப்படிங்கிறது க்ளூட்டன் ஃப்ரீ. அதனால எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஹெல்த்தியாக ராகி சேமியா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதில் கால்சியம் அயன் இருக்குது. நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ராகி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. உதிரி உதிரியாகவும் இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு பாக்கெட் ராகி சேமியா எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு 3 நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒட்டிக்கும், ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு 3 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வாழையில போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ராகி சேமியாவை அப்படியே வந்து தூவி விட்டுறலாம். இதே இட்லி பிளேட்லேயும் வைக்கலாம், இல்லை ஸ்டீமர்லேயும் வைக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். ஸோ நல்லா வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ராகி சேமியாவில் இறங்கும். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/4 கப் தேங்காய் மூடி வச்சு 5 நிமிஷம் 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நமக்கு 5 நிமிஷம் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதை அப்படியே வந்து உடச்சி விட்டீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதே சமயம் ஒன்றோடொன்று ஒட்டாமே இருக்கும். நம்ம வேக வச்சுட்டு அப்படியே விட்டாலும் ஒன்றோடொன்று ஒட்டிக்கும். இது நார்மல் சேமியா மாதிரி கிடையாது. அதை எடுத்து வச்சுட்டு தாளிக்கணும் நமக்கு. அதுக்கு முந்திரி, திராட்சை, நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட போட்டுக்கலாம். நான் நிலக்கடலையை வந்து வறுத்து போட்டிருக்கேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ராகி புட்டு மேலே போட்டுடலாம். ராகி புட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். உதிரி உதிரியாக பண்ணலாம், பிடி குலுக்கட்டை மாதிரி பண்ணலாம், உருண்டை மாதிரி பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். இப்போ பாருங்கள், நம்ம தாளிச்சதை அப்படியே இது மேலே கொட்டிடுறோம். இப்போது ஃப்ளேவருக்காக ஏலக்காய், அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, வெல்லம், நீங்கள் பவுடர் சுகர் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா போட்டுட்டு தேவையான அளவு தேங்காய் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் அடுப்பில் வச்சுட்டு பண்ணாதீங்க. ராகி சேமியா அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா ஒன்றோடொன்று ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்படி வர்றதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு மேலே தேவைப்பட்டால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க நெய் போட்டுக்கலாம். அதுவும் பிடிக்காதவங்க டேட்ஸை வந்து அரைச்சி போட்டுக்கலாம். இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா உப்பு போட்டு மட்டும் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கிரேவி வச்சு கூட சாப்பிட்லாம். சிம்பிளாக ஹெல்த்தியாக ராகி தட்டை இட்லி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராகி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நார்மலாக ராகி இட்லி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கூட. அதுவும் குளிர்காலத்தில் ராகி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ராகி 1 கப் எடுத்துக்கலாம். 1/4 கப் வந்து உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி. ராகி வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளூட்டன் ஃப்ரீ. நீங்கள் வந்து அதனால் ஜவ்வரிசி சேர்க்கும்போது என்ன ஆகுனா நல்ல அந்த
ஸ்பாஞ்சினஸ் கிடைக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிடிக்கலன்னா நீங்கள் வந்து அவல் போட்டுக்கலாம். அவல் வந்து நம்ம 1/2 கப் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். நான் எல்லாமே ஒன்றா போட்டு ஊற வச்சுட்டேன். நீங்கள் வந்து தனித்தனியாக கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டுட்டு நல்ல ஃப்ளஃபியான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும். அதாவது பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தட்டை இட்லிக்கு. இதில் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நம்ம இதை புளிக்க வைக்கணும். இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஈனோ, ஈஸ்ட் எதுவுமே சேர்க்க மாட்டோம். நேச்சுரலாக அப்படியே ஃபர்மெண்ட் ஆகி வரும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராகி வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் தெரியும். வெயில் காலம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரத்தில் பொங்கி வந்துடும் நல்லாவே. இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண வேணாம், ஜென்டலாக மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். இதை வந்து நம்ம தட்டை இட்லி பிளேட்டில் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தடவிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இட்லிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வாழையில போட்டுக்கலாம். வாழையில போட்டு அது மேலே நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ஈஸியாக டிமோல்ட் பண்ண வந்துடும். ஸோ இது தட்டை இட்லி பிளேட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட சின்ன சின்ன பிளேட் இருக்குது நம்மகிட்ட வீட்லேயே. அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவு ஊற்றிட்டு நார்மலாக ஒரு கடாயில் கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிக்க வச்சு அதை வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தான் இதுக்கு வந்து டைம். இது மாதிரி ஸ்டாண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிம்பிளான மெத்தடில் கூட பண்ணலாம். இதில் நார்மல் இட்லியும் வரும். அது மட்டும் இல்லாமல் தோசை, ஊத்தப்பம், பணியாரம் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் ஒரு 20 நிமிஷம் வைக்க போகிறேன். பெரிய இட்லி பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வைக்கணும். மீடியம் டு ஹையில் இருந்தாலும் ஓகே. இப்போ அதுக்கிடையில் நம்ம சட்னி பண்ணணும். அதுக்கு பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறம் வரமிளகாய், கொத்தமல்லி, ஜீரகம், புளி, அதுக்கப்புறம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா வதக்குங்க. இப்படி வதக்குனா மட்டும்தான் நமக்கு 2 நாள் வரைக்குமே சட்னி கெட்டு போகாது. இதில் புதினா போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட் சைடாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், இந்த மெத்தடில் தான் வந்து தக்காளி சட்னி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி போட்டுக்கலாம். இது சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இப்படி வந்து டைம் இல்லை அப்படின்னா இது எல்லாமே அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தாளிக்கலாம். புளி வந்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 3 டேஸ் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போடணும். இந்த புளி போட்டதுனாலேயே உங்களுக்கு 2 நாள் கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, இதுலேயே வதங்கிடும். இப்போ ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கலாம். தக்காளி சட்னியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அரைக்கலாம். தண்ணி மாதிரி அரைச்சும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா திக்காக பண்ணலாம், கரகரப்பாக பண்ணலாம். இப்படி பண்ணிவிட்டு கரகரப்பாக அரைச்சிங்க அப்படின்னா அது வந்து ரைஸுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சிருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நமக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு இது எடுத்து ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீமோல் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து நீங்கள் வெங்காயம், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கேரட் எல்லாம் போட்டு தாளிச்சும் நீங்கள் போட்டு பண்ணலாம். அது வந்து தாளிச்ச இட்லி மாதிரி ஆகிடும். அதே வந்து நீங்கள் இந்த மாவில் கலந்து தாளித்ததை நீங்கள் வந்து ஒரு சின்ன தோசை மாதிரி கூட ஊற்றலாம். அது வந்து தாளிச்ச தோசை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிச்ச தோசை, கோதுமை தோசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குங்குநாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக. இன்கேஸ் இது மாதிரி உங்களுக்கு பிளேட் இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பெரிய பிளேட்டை வச்சு அது மேலே கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ தடவிட்டு இந்த மாவு ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். சிம்பிளான ராகி பிஸ்கட் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மைதாவோ எக்கோ ஒயிட் சுகரோ கலக்காமல் நான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இதில் இருக்காது, ஃப்ளேவரும் இருக்காது. மற்றபடி இந்த பிஸ்கட்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் கிடைக்கிறத விட பர்ஃபெக்டாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம், டீக்கு எடுத்துக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். ஸோ உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு அரை கப் நாட்டு சர்க்கரை இல்லைனா ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். நெய் 1/4 கப் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பட்டர் கூட போடலாம். பட்டர், நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். ஆனால் பட்டரில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் பட்டரில் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா பீட் பண்ணுங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு தெரியும் முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போ அப்படியே வந்து நல்ல ஒயிட் கலராக மாறி இருக்கு. 3/4 கப் ராகி மாவு போட்டுக்கலாம். ஸோ ராகி அப்படிங்கிறது க்ளூட்டன் ஃப்ரீ. இதுக்கப்புறம் 1/4 கப் கோதுமை மாவு, ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேக்கிங் சோடா போடாமையும் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம பேக்கிங் சோடா போட்டு தான் ஆகணும். ஸோ பேக்கிங் சோடா இல்லாமல் கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். இப்போது நமக்கு அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிரியாக இருக்குது. இப்போ 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் பால் ஊற்றலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஊற்றி பண்ணலாம். அது வந்து கிராக் இல்லாமல் இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பால் பிடிக்காதவங்க நீங்கள் தேங்காய் பால் ஊற்றலாம். இப்படி பிடிச்சு தான் நம்ம மாவு பிசையணும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சிடாதீங்க, இம்மீடியட்டாக நம்ம குக்கீஸ் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், நமக்கு எல்லாமே ஈவனாக வரும். ஸோ இந்த மாவை நல்லா திக்காக தேய்ச்சிட்டு சின்னதாக சர்க்கிளாக கட் பண்ணியும் நம்ம பேக் பண்ணலாம். ஆனால் வந்து என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை வந்து தட்டையாக மாற்றிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கத்தி இருந்ததுன்னா நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இதுலேயே நீங்கள் வேரியேஷன் பண்ணணும் அப்படின்னா சாக்லேட் பவுடர் போட்டுக்கலாம், அதாவது கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 1/4 கப்பை வந்து 1-2 அரைச்சும் இதில் போடலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே ராகியோட நல்லா மேட்ச் ஆகும். அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கிராக் இல்லாமல் வர மாதிரி பார்த்துட்டு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப்புன்னு தான் கிடையாது, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து கடாயிலையும் பண்ணலாம், ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். கடாயில் பண்ணிங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் பண்ணலாம் ப்ரீ ஹீட். இல்லை அப்படின்னா 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணலாம் லோ ஃப்ளேமில். அதே வந்து ஓடிஜி இல்லை அவன் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 25 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லை, அவன் இல்லை, அப்படி வந்து கவலைப்பட வேணாம். ஸோ இதே வந்து உங்களுக்கு கடாயில் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் குக்கீஸ் சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. அவன்லேருந்து எடுத்தோடனே நீங்கள் எடுத்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப. ஸோ 10 மினிட்ஸ் ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எடுத்து கண்டெய்னரில் போட்டுடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டையும் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் 14 இயர்ஸாக.